வணக்கம், நான் அம்முஸ் வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் முளைக்கீரை பருப்பு போட்டு கடையில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கீரை கடையலுக்கு பருப்பு ஏற்கனவே நான் கழுவி வச்சுட்டேன், ரெக்கார்ட் ஆகல அதில் வீடியோவில். இந்த பாருங்கள், பருப்பு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் போட்டு இந்த கழுவி குக்கரில் வச்சுட்டுருக்கேன். நான் இந்த பாருங்கள், சிறு பருப்பு தான் அது, பாசி பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். இந்த சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். ஒரு கட்டு கீரைக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான். இப்போ சின்ன வெங்காயம் கூட சாம்பார் வெங்காயம் போடுறதா கூட போடலாம், நம்ம இஷ்டம் தான். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், அதையும் போட்டுருங்க. 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இந்த இதில் போட்டுருங்க. இது நம்ம பூண்டு முக்கியம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு பச்சை மிளகா பெருசு 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா காரம் நம்மளுக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தான். நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். நம்மளுக்கு கீரையும் பருப்பு, இந்த கீரை போடுறதுக்கு முன்னாடி இந்த பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் 2 கொதி வந்ததும் நான் கீரை நல்லா கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கட்டு முளைக்கீரை இது. நான் காம்புலாம் போட மாட்டேன், வெறும் இது கீரை மட்டும்தான். இந்த கீரை கழுவி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு நான் 1 கிளாஸ் தண்ணி ஏற்கனவே ஊற்றிருக்கேன். இதுக்கு 1 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஏற்கனவே பருப்புக்கு. இப்போ கீரை போட்ட அப்புறம் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வைப்போம். ஒரு 5 விசில் வரட்டும். ஏன்னா சிறு பருப்பு கொஞ்சம் நல்லா வேகணும். சில பருப்பு சீக்கிரம் வெந்துடும், சிலது வேகாது. புளி கொஞ்சம் சின்ன அளவு ஊற வச்சிடும். புளி நிறைய தேவைப்படாது பருப்புக்கு போட்டு கடையிறதுக்கு. நம்மளுக்கு ஒரு 5 விசில் வரட்டும். குக்கரு 5 விசில் வந்ததும் நம்ம அப்போ தான் சிறு பருப்பு நல்லா வெந்திருக்கும். நம்மளுக்கு கீரை வெந்துடும் சீக்கிரம், ஆனால் பருப்பு வேகாது. அதனால் நம்ம ஒரு 5 விசில் விடுங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். குக்கர் 5 விசில் எடுத்து வைங்க. ஸ்டீம் போட்டோம். அதுலேயே நம்ம ஒரு கடாய் வச்சு புளி தண்ணி கரைச்சி நம்ம கொதிக்கிடும் நல்லா. அதனால் ஒரு கடாய் வைங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடாய் காய்ஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நிறைய எண்ணெய் தேவைப்படாது கீரை கடையிலுக்கெலாம். 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சோண்டு கடுகு போடுங்க. கடுகு உளுந்தும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் நான். அது ஒரு ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் கொஞ்சமாக போடுங்க. கடுகு வெடிட்டோம். நல்லா கடுகு பொரிஞ்சதும் நம்ம காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா. காரம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா ஒரு 4-5 போடுங்க. 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரம் கம்மியாகுன்னா ஒரு 4 காஞ்ச மிளகா போடுங்க. அதுவும் நல்லா சவக்கட்டும். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. நல்லா கொஞ்சம், ஏன்னா பருப்புலேயும் பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வதக்கிறதுலேயும் கொஞ்சம் போடணும். கல் சட்டி எடுத்துக்கோங்க. கல் சட்டியில் தான் நம்மளுக்கு பருப்பு நல்லா கடையும். அதனால தான் இந்த கீரை, இந்த கடுகு, காஞ்ச மிளகாவை நமக்கு ஏற்கனவே சட்டியில் போட்டு கொஞ்சம் புளி தண்ணி அதே கடாயில் கொஞ்சமாக ஊற்றுங்க. புளி தண்ணி போதும், அவ்வளோ புளி தண்ணி வேணாம். இந்த பருப்பு சட்டியில் தான் நான் கடைகிறேன் பாருங்கள். கல் சட்டின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் வீட்டில் இருக்கான்னு தெரியல. இல்லைனாலும் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த காஞ்ச மிளகா, கடுகு போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா கடைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு மத்து போட்டு. அப்புறம் குக்கர் ஸ்டீம் பண்ணி அதில் இருக்க தண்ணி வடிச்சிடுங்க. நம்மளுக்கு ஏற்கனவே 2 கிளாஸ் தண்ணி போட்டு பருப்பு வச்சுருக்கோம். 1 கிளாஸ் கீரைக்கு தனியாக ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதில் தண்ணி இருத்துட்டு அந்த கீரையை நல்லா மசிச்சுட்டு வந்துடுங்க. மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு வந்துடுங்க. எப்படி கடைஞ்சாலும் சரி, கல் சட்டி இருந்தால் நல்லா ஈஸியாக மசியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் கிடையாது. அந்த கீரை கடைஞ்சி இதில் ஊற்றிடுங்க. நம்ம புளி தண்ணி கொதிக்கணும், அவ்வளோதான் வேலை. நம்மளுக்கு கீரை பருப்பு வேகணும், புளி தண்ணி கொதிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஆகாது, ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இதை பாருங்க, கலரிட்டு நம்ம சட்டி கடைஞ்சோம் இல்லைங்களா, அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி அதையும் அலசி இதில் ஊற்றணும் நம்ம. ஏன்னா அது கொஞ்சம் கட்டியாக இருக்குல்ல கீரை, இவ்வளோ கட்டியாக இருந்தால் பிசைஞ்சு சாப்பிட கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. உப்பு நான் போடலை ஏற்கனவே, பருப்புலலாம் போட மாட்டேன், லாஸ்ட்டில் தான் நம்ம போடணும் உப்பு. இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்கள், அந்த தண்ணி பதம் போதுமா பாருங்கள் உங்களுக்கு சாப்பாடுக்கு. கட்டியாக வேணும்னா பாருங்கள், இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த திட்டம் போதும். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா கலரி விட்டுருங்க. புளி தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீரை. நம்ம புளிக்கீரை பருப்பு போடாத புளி போட்டு கடைஞ்சால் தான் நிறைய புளி ஊற்றணும். இது கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். நம்மளுக்கு கீரை பாருங்கள், பருப்பு சிறு பருப்பு போட்டு முளைக்கீரை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், சுவையான முளைக்கீரை ரெடி. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நம்ம ஸ்கூலுக்கு பாருங்கள், பசங்களுக்கு சாப்பாடு, கீரை சாப்பாடை சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்கூலில் இதுமாதிரி கட்டி கொடுத்தோமா, நெய் போட்டு நல்லா மச்சிட்டு இந்த கீரையை ஊற்றி தலை நல்லா கட்டி கொடுத்தோமா, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த பருப்பு போட்டு கடையுது. இந்த கீரை மட்டும் இல்லை, சிறுகீரை, நம்ம அரைக்கீரை மட்டும்தான் புளி போட்டு கடைஞ்சால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம பருப்பு போட்டு கடையலாம். ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு சுவையான பருப்பு போட்டு கீரை கடையல் ரெடி.
இந்த கத்திரிக்காய் தொக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வீடியோவில் போய் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. வேறு ஏதாவது டிஷ்ஷு உங்களுக்கு புதுசாக செய்யணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.